ஏஇ ஆர் இன்ஸ்டிடியூட். இது 2த்துல எது சூஸ் பண்ணுவீங்க? அப்ப சொன்ன பதில் அதே தான் பாலாஜி. இப்போ கண்டிப்பா இன்ஸ்டிடியூட் தான். இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நான் இங்க சொன்னா தான், இப்போ நான் அதுல மாறாம இருக்கிறதுக்கான ரீசனும் புரியும். நான் ப்ராப்பரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ப்ரொஃபஸரா போறேன். நான் என்னோட எம்.இ பண்ணும்போதே லாஸ்ட் செமஸ்டரே போக ஆரம்பிச்சுட்டேன். போம்போது ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. போஸ்டிங்காக வெயிட்டிங். அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன். டஃப்பான பேப்பர், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஒரு 50 பேர் கிளாஸ் ரூம்ல இருக்காங்கன்னா, ஒரு 45 பேருக்கு புரிஞ்சிருது. ஒரு 5 பேருக்கு வந்து நான் லாஸ்ட்டா ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு, வாங்க முன்னாடி பெஞ்ச்ல வாங்க. யாருக்கெல்லாம் புரியலையோ இந்த 2 மணி நேரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன். அதுல ஒரு 5 பேர் இல்ல ஒரு 7, 8 பேர் வருவாங்க. அவங்களுக்கு தனியா டீச் பண்ணுவேன். அப்ப நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்றோம் அப்படின்னா, அது ஒரு 90% ஆஃப் த பீப்பிள்க்கு புரிஞ்சிருது அப்படின்னா, அது நமக்கு நல்லா வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப போய் நம்ம ஒரு ஏஐயா வொர்க் பண்ணி சர்வ் பண்றத விட, இத வந்து இன்னும் நம்ம நெறைய யங் மைண்ட்ஸ வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம். அவங்கள நெறைய ஏஐயா கிளியர் பண்ண வைக்கலாங்கிறத நான் என்விசேஜ் பண்ணேன் அப்ப. இப்ப 14 வருஷம் கழிச்சு அது நடக்குது. நம்மளுடைய தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், நம்ம டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்ச ஒரு சிவில் இன்ஜினியர் கண்டிப்பா இருப்பாங்க. டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ட தெரியாத ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தெரியாத ஒரு ஆளே இருக்க முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம டெர்சாகி இன்ஸ்டிடியூட்டோட சக்சஸ். ஸோ நீங்க இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னாலும், நான் இன்ஸ்டிடியூட்ட தான் பிரிஃபர் பண்ணுவேன்.